ஒரு அராஜக அரசியலை தான் வந்து திமுக வந்து கையில் எடுக்குது. சம்பந்தமே இல்லாம சகோதரர் அட்லியை பத்தி பேசுறதும் சட்னியை பத்தி பேசுறதும், ஏன்டா உங்க கிட்னியை பத்தி பேச மாட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது திமுக கட்சி மட்டும்தான் வந்து கரைவேட்டியை மாத்தாம எல்லா டைமும் இருக்காங்க, ஆனா வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா கரையை மாத்திக்கிறாங்க. நம்ம 11 கேள்வி பழனிசாமி நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு கூட ஆளுங்க இருக்கிறாங்க. எம்எல்ஏவே இல்லாம கூட வந்து அமமுக இருக்கு, அதுக்கப்புறம் பாமக இருக்கு. திமுக கிட்ட யாருமே இல்லைன்னு காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் அனாதையாக்கப்பட்டார்கள். அதிமுகல இருந்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. தாவேகா வேட்பாளரை வந்து விலை கொடுத்து வாங்கியது இன்னைக்கு இபிஎஸ்ங்கிறது வெட்ட விலையமா தெரியுது. அந்த கோபம் வந்து முதல்வர் விஜய்க்கு தாவேகா தலைவராக இருக்குமா இருக்காதான்? முதுகுல குத்துற வேலையை தான் வந்து இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி தான். இன்னைக்கு அதே கத்தி வந்து அவர் முதுகில் குத்தப்பட்டது அவருக்கு கட்சிக்காரர்களால். செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ரைட் போயிருக்காங்க, வீட்லயும் அவர் இல்ல. கேஷ் ஃபார் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ரூலர், இபி ஆஃபீஸ்ல இன்னைக்கு திருட்டு வழக்கு, பிளஸ் வந்து ஏகப்பட்ட வழக்கு அவருக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. அவர் லிஸ்டான ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்று இருக்கும் போது பிகாஸ் இஸ் ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா காட்டு ஒரு அமைப்பு வச்சு திருடுறது தான் வந்து செந்தில் பாலாஜியோட வேலை. நியூஸ் இன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சட்டசபையில நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி இருந்துச்சு, என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்துச்சு, உங்களுடைய பார்வையில எதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு, எதெல்லாம் ஓகேவா இல்லை? இல்லை, ஆக்சுவலாக இந்த சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்காகவும் மேகதான ஆனதுக்காகவும் வந்து தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை வந்து முழுமையாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதில் நம்ம தமிழக முதல்வரை வந்து ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கோரிக்கை வச்சார். ஓகேங்களா, அதை எந்திரிச்சு ஓகேங்களா முதல்வர் வந்து அதையும் வந்து நீங்கள் குறிப்பிலை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சார். அதுபடி வந்து சபாநாயகர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சட்டசபையாக ஆரம்பத்தில் முதல்வர் பேசுகிற வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா, ஐ மீன் முதல்வர் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஓகேங்களா சகோதரர் அட்லியை பற்றி பேசுகிறதும் ஓகேங்களா சட்னியை பற்றி பேசுகிறதும் ஓகேங்களா ஏன்டா உங்கள் கிட்னியை பற்றி பேச மாட்டீங்களான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு அராஜக அரசியலை தான் வந்து திமுக வந்து கையில் எடுக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு பழைய மாதிரி கிடையாது. உங்களோட இளைஞரணி தலைவருக்கே 50 வயசு ஆயிடுச்சு. அங்கே இருக்க மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே 60-70 வயசு. ஓகேங்களா, சுகரு பிபின்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போனா எந்திரிச்சு நிற்கிறாங்களாம் எல்லாருமே. எனக்கு அதெல்லாம் பார்த்தா வந்து சிரிப்பாக தான் இருக்குது. இல்லை, ஜென்சி எல்லாம் உள்ள கொண்டு வர போகிறாங்களா? ஜென்சி அதை தான் சொல்கிறேன். அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா, அவங்க ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. யார் வேணால் எவ்வளோ வேணால் ஆசைப்படலாம். ஓகேங்களா, எது நடக்குங்கிறது வந்து ஒரு இருக்குது. இப்போதைக்கு தற்போதைய இருக்க சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படிங்கும்போது IUML அவங்க வந்து 60 வருஷமா கூட இருந்துட்டு இப்போ வந்து வெளியேறி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றதுமே என்னன்னா மக்கள் வந்து தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நாங்கள் வந்து இனிமேலும் வந்து திமுகவோட தொடர முடியாதுன்னு காதர் மொய்தீன் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ இது பார்க்கும்போது அப்போ திமுக கூட இப்போ யாருமே இல்லை, ஆல்மோஸ்ட் தனியா அப்படிங்கும்போது எப்படி அவங்களால கம்பீட் பண்ண முடியும்? இல்லை, ஏற்கனவே வந்து அந்த 23+1 24 கட்சி சேர்ந்து தான் வந்து இந்த ஓட் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து எல்லாருமே விலகிட்டாங்க. வெளியில் இருக்க கட்சிகள் எல்லாமே வந்து கட்சி சின்னத்தில் நின்றவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. இன்னைக்கு கட்சி சிம்பலில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்ட அங்கிட்டுன்னு முரடு பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அண்ணன் வைகோ அவர்கள் வந்து பத்திரிகை கொடுத்துருக்காரு. முதல்வரோட வந்து முதல் பதிப்பாக அவர் எழுதுகிற புத்தகத்துக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன இது ஒன்றா இது அராஜக செயல்னால தான் வந்து எல்லாருமே விட்டுட்டு வராங்கங்கிறத அவங்க உணர மாட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா இன்ன வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா, ஜவஹர்லா வந்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட போகிறோம்னு. அதுக்கு திமுக காரங்க நாகப்பட்டினம் ஃபுல்லாக வந்து போஸ்டர் ஓட்டியிருக்காங்க.
இப்போ ரிசைன் பண்ணிட்டு வேணா உன் சின்னத்துல நின்று பாரு நீ ஜெயிப்பியா மாட்டியா அப்படின்றத வந்து ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து ஒரு சக தோழரா வந்து பார்க்காம, ஓகேங்களா, ஒரு தோழமை கட்சியை வந்து சக தோழரா பார்க்காம ஒரு வெறுப்புணர்ச்சியோடையும் ஒரு எஜமான குணத்தையோடவும் இருக்கிறது தான் வந்து திமுக. புரிஞ்சுங்களா? அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பின்விளைவுகள் தான் இந்த கட்சிகள்னா வந்து இன்னைக்கு வந்து தாவேக்காவோட வந்து சேருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தாவேக்கா வந்து தலைவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் வந்து கேட்டீங்கன்னா, இன்ற வரைக்கும் இன்னைக்கு சின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அதிமுக கலைஞருக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கட்சிகளையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஐயுஎம்எல் கட்சி அலுவலகத்துக்கு, புரிஞ்சுங்களா, முதல்வர் விஜயை தவிர மிச்சம் யாராச்சும் போயிருக்காங்களா? ஓகேங்களா, இன்னைக்கு விசிகே தலைவர் வந்து அலுவலகத்துக்கு, புரிஞ்சுங்களா, ஆஃபீஸ்க்கு வந்து தலைவர் முதல்வர் விஜய் தவிர மிச்சம் யாராச்சும் போயிருக்காங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், புரிஞ்சுங்களா, மற்றும் காங்கிரஸ் எல்லா கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தோத்தவங்க எதிரிங்களா இருந்தாலும் சரி அவங்கள போய் நல்லா வரவேற்கிறது. இந்த பண்பு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வர் விஜய்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. இந்த பண்பை எல்லாம் நேசிக்கிறாங்க. அராஜக குணத்தை எல்லாமே அறவே வேணான்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. ஸோ அராஜக பண்ணும் திமுகவுக்கு வந்து பின்னடைவு. அப்ப அரசியல்ல வந்து இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. ஈவன் வந்து மார்க்சிஸ்ட் ஆல்சோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி திமுக வந்து எங்களை வந்து சோசியல் மீடியால வந்து அவதூறு பேசுறத வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொன்று திமுக வந்து ஒரு டைம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது திமுக கட்சி மட்டும்தான் வந்து கரைவேட்டியை மாத்தாம எல்லா டைமும் இருக்காங்க. ஆனா வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா கரையை மாத்திக்கிறாங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்போ திமுகவோட நிலைமை வந்து அப்போ இன்னும் மோசமாயிட்டே போறது தானே பாக்குறோம். அனாதை விட்ட ஒரு அரசியல் அனாதை என்று இன்னைக்கு திமுகவை நம்ம கூறலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 11 கேள்வி பழனிசாமி நீங்க சொன்னீங்கன்னா கூட அப்படி சொல்லக்கூடாதான். ஏன்னா வந்து அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்துல அவர் தான் ஜெயிச்சிருக்காராம். சுயேட்சை வேட்பாளரா அவர் இருக்க வேண்டியது என்ன? புரிஞ்சுங்களா? அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு கூட 2 கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு வந்து எம்எல்ஏவே இல்லாம கூட வந்து அமமுக இருக்கு, அதுக்கப்புறம் பாமக இருக்கு, மற்றும் சிலர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு கூட ஆளுங்க இருக்கிறாங்க. இங்க திமுக கிட்ட யாருமே இல்லைன்றது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அனாதையாக்கப்பட்டார்கள். ஓகே, தே ஆர் ஆர்ஃபன்ஸ். டிஎம்கே இஸ் அன் ஆர்ஃபன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளரே பண்ணிக்கலாம். அடுத்து மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து எலெக்ஷன் கேம்பெயினிங் அந்த டைம்லலாம் வந்து கரூர் இஷ்யூவில் ஃபேவராக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை திமுக தான் ஜெயிக்க போகுது, தாவேக்காலாம் ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து தாவேக்கா கூட ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்போ அவருடைய வருகையை எப்படி பார்க்கலாம்? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜெயிக்கிற குதிரை மேலே தான் எல்லாம் பணத்தை கட்டுவாங்க. அப்படிங்கும் போது இது நீங்கள் இயல்பாக கேட்குறீங்க, நான் இயல்பாக பதில் சொல்கிறேன். அதாவது மன்சூர் அலிகான்றதை தவிர்த்து யாருன்னா வந்து முதல்வர் விஜயை தூட்டினாங்களோ அவங்க எல்லாமே பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் வன்னியரசு அவர்கள் கூட முன்னாடி வந்து அதுதான் இன்னைக்கு நிலைப்பாடுகள் மாறும்னா என்ன, பண்பை வச்சு தாங்க நிலைப்பாடுகள் மாறும். இன்னைக்கு வந்து பண்பை வச்சு தாங்க நிலைப்பாடுகள் வரும். நீங்க காசை வச்சு ஒருத்தனை வாங்க முடியாதுங்க, பண்பை வச்சு மட்டும் தாங்க வாங்க முடியும், மரியாதையை வச்சு தாங்க வாங்க முடியும். இன்னைக்கு போய் வந்து ஒரு அமைச்சரவையில் போய் உட்கார வைக்கிறாருன்னா எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு பார்க்குறாரு அப்படின்னா அந்த பண்பு தாங்க. புரிஞ்சுங்களா? இங்கே பிளாஸ்டிக் சேர் போடலையாங்க, சமமான சேரை கொடுத்துருக்காருங்க. இதை தாங்க சோஃபா மாடல்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த சோஃபான்னு தெரியல. புரிஞ்சுங்களா? இவங்க சேர்மனே ஆனால் கூட அவங்க கீழே உட்கார வைப்பாங்க. இங்கே வந்து தமிழக முதல்வர் வந்து அனைத்து கட்சிகளையும் வந்து சமமாக ட்ரீட் பண்ணுறாருங்கிறது தான் வந்து இதை வந்து சோஃபா மாடல்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாப் உதயநிதி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட பதில். அதிமுகல இருந்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உறவினர்கள் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு ஆதவர்ஜுனா சொன்னாங்க. அப்போ அடுத்தடுத்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சா, இல்ல அந்த கட்சிக்கு வந்து அந்த இரட்டை இலை அந்த மாதிரி சிம்பிள் ஃபெமிலியாரிட்டி இருக்கிறதுனால அது வந்து உயிர்ப்போட வந்துரும் அப்படின்னு? இல்ல, ஆக்சுவலா வந்து எப்பயுமே தலைவர்கள் மட்டும் நீங்க மாறினதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க.
நான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்கள் அறவே மாறிட்டார்கள். ஆனாலும் அந்த அந்த கட்சியில இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு முயற்சிகளுமே எடுக்கிற மாரி ஒண்ணும் தெரியல. அப்போ எப்படி இந்த கட்சி வந்து 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி கூட அவர் இன்னும் வந்து தன்னோட வெற்றியை வந்து பெருசா பேசுறாங்க. அப்போ கட்சியோடைய நிலைமை என்னன்னு இப்போ ஈவன் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வருகை வந்து சஸ்பென்ஸா இருக்கு. அவங்க தாவேக்காக்கு தான் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே போயிட்டாங்கன்னா அப்ப வாட் இஸ் ஏடிஎம்கே? ஏடிஎம்கே இஸ் நத்திங் பட் இட் ஷுட் கெட் merged வித் தாவேகா தான். வேற என்ன வழி இருக்குது? புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சிவி சண்முகம் அவர்கள் பேசுறாரு. சிவி சண்முகம் என்ன பேசுறாரு? நீங்க வந்து செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டுங்கிறாரு. புரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூப்பிட்டு ஓபிஎஸ் அவர்களை உங்களால நீக்கி வைக்க முடியுது. அன்னைக்கு வந்து இபிஎஸ் வந்து இஸ் ஹேவிங் அப்பர் ஹேண்ட் அந்த பார்ட்டி. இன்னைக்கு அவருக்கு அப்பர் ஹேண்ட் இல்லாதனால தான் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டாம உட்காந்துருக்காரு. புரிஞ்சுங்களா? செயற்குழுவும் பொதுக்குழுவும் இப்ப சிவி சண்முகம் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க தான் சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து தயாரா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த தோல்வியின் பயம். புரிஞ்சுங்களா? செயற்குழு பொதுக்குழுத்துல எது வேணா மாறலாம், யார் வேணா எப்படி வேணா போலாம். நெக்ஸ்ட் வந்து அவர் கையில வந்து பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிக்கப்படும். இந்த அச்சத்துல தான் அவர் இருக்கிறார். புரிஞ்சுங்களா? இந்த அச்சத்தினால தான் வந்து செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் அவர் கூட்டாம இந்த மாதிரி காலம் தாமதிச்சுட்டு இருக்காரு. இந்த காலம் இப்படி இப்ப வந்து என்னன்னா நோய் வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். புரிஞ்சுங்களா? இவர் நோய் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இவர் ஹாஸ்பிட்டல் போகாம இவருக்கு எந்த விதமான ரீட்ரெசல் பண்ணாம இருந்தாரு அப்படின்னா, இவர் பார்ட்டி வந்து நார்மலி இட் வில் பிகம் a question mark. சிவி சண்முகம் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி இபிஎஸ் அவர்களுடைய மகனுக்கு வந்து கட்சி பதவி கொடுக்கறதுக்கு வந்து தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இபிஎஸ் அவர்கள் மறுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, கட்சி பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அடிப்படை உறுப்பினர் தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்ப அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கறதுமே நாளை பின்ன பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்னு தானே இல்ல. அதுவே நீங்க சொல்றதுல கொஞ்சம் நான் வந்து திருத்தம் பண்றேன். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து என் மகனுக்கு வந்து எந்த பதவியும் இல்லை, அவருக்கு அரசியலுக்கு வரமாட்டார், அவர் வெறும் அடிப்படை தொண்டன்னாரு. அடிப்படை தொண்டன்னா அரசியல்வாதி கிடையாதா? நான் உங்க வழியா நான் கேட்கிற இபிஎஸ்க்கு ஒரு கேள்வி, ஓகேங்களா? அடிப்படை தொண்டன்னு சொல்லும் போது என் பையன் அரசியல்வாதி கிடையாது, அடிப்படை தொண்டனுங்கிறாரு. சோ தொண்டன் அவர்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் கேவலப்படுத்துற மாதிரி தான் வந்து இந்த பேச்சு. கரெக்டுங்களா? இப்ப அரசியல்வாதின்னு தொண்டனா அரசியல்வாதின்னு சொல்லிக்க கூடாதா? புரிஞ்சுங்களா? கடைக்கோடி தொண்டன் கூட வந்து அந்த 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 பதில வந்து நீங்க சொல்லிக்கணும். அவர் வார்த்தைகள்ல வந்து பிசுறு இருக்குது. அவர் வந்து தெளிவான வார்த்தைகள் கிடையாது. இப்ப தொண்டர்கள் வந்து அரசியல்வாதி கிடையாதா? எனக்கு அதான் ஒரே ஒரு பதில். அவர் வந்து என் மகன் வந்து தொண்டன், அரசியல்வாதி கிடையாதுங்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னா கோடிக்கணக்கில் இருக்கிறது தொண்டர்கள் மட்டும்தான், அவங்கன்னா அரசியல் கிடையாதா? புரிஞ்சுங்களா? ஸோ அவர் பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கிறது. என்ன பேசணும்னே தெரியல, மாத்தி பேசுறாரு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவர் வந்து நீங்க சொன்னதா சொன்னீங்க முன்னாடி கூட, நான் தான் வந்து ஹையஸ்டா நான் வின் பண்ணனேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஏன் அங்கே தாவேக்கா மட்டும் நின்று இருந்துச்சுன்னா இவர் ஜெயிச்சிருப்பாரா ஜெயிக்கலன்னா கூட தெரியல. அதுவே வந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு. தாவேக்காவோட வந்து ஒரு வேட்பாளரை வந்து விலை கொடுத்து வாங்கியது இன்னைக்கு இபிஎஸ்ங்கிறது வெட்ட விலையமா தெரியுது. புரிஞ்சுங்களா? அந்த கோபம் வந்து முதல்வர் விஜய்க்கு, தளபதி விஜய்க்கு தாவேக்கா தலைவராக இருக்குமா இருக்காதா? இருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த இருக்குமா இருக்காதுங்களா? புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருச்சு. ஓகேங்களா? 233 எம்எல்ஏ போட்டி போட்டு, 234 கிடையாது. புரிஞ்சுங்களா? 233 எம்எல்ஏ போட்டி போட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து இதாச்சு. கடைசி நேரத்தில் இவங்க ஆதரவு கொடுத்தாங்க, கேமராவோ ஏதோ ஒன்றுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சுயேட்சை வேட்பாளரே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சுயேட்சை வேட்பாளர், அதாவது ஒரே சுயேட்சை வேட்பாளர் வந்து 33,000 ஓட்டு வாங்கினது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தாவேக்கா ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர். இன்னைக்கு தாவேக்கா சிம்பல்லே ஒருத்தர் நின்றுந்தாருன்னா அங்க 11 தோல்வி பழனிசாமி என்ன ஆயிருப்பார்? புரிஞ்சுங்களா? ஸோ இவர் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? முதுகுல குத்துற வேலையை தான் வந்து இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதே கத்தி வந்து அவர் முதுகில் குத்தப்பட்டது அவர்கள் கட்சிக்காரர்களால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பதிவு செய்யறேன். அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள், கரூர் போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ரைட் போயிருக்காங்க, வீட்லயும் அவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது? இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஊடகத்துல போட்டிருந்தாங்க, இன்னைக்கு போலீஸார் வந்திருந்தாங்க. கரூர் போலீஸ்ன்னு சொல்றது ஒரு டிவி,
இன்னொரு டிவி சொல்றது என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த போலீஸ்னு தெரியல, ஏதோ ஒரு போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு டிவின்னு நீங்க எடுத்தீங்கன்னாவே எல்லாமே திமுகவோட டிவி தான். புரிஞ்சுங்களா? ஒருத்தர் கரூர்னு சொல்றாரு, ஒருத்தர் என்ன டிவி எந்த போலீஸ்ன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இப்ப அவருக்குன்னா வந்து ஹிஸ்டரி ஷீட் ரவுடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. அப்புறம் ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதியில இப்ப டேக் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலைகாரர் வேற அவரு. ஓகேங்க. கரூர் போலீஸார் வந்து தேடுறாங்க அப்படின்னா, கரூர் போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் ஸ்டாம்பேடு தான். அந்த வழக்குல சிபிஐ வரும். இப்ப அவர் யாருன்னா தேடுறாங்க? டிவிஎஸ்சி. ஓகேங்களா? சிபிஐ, இடி. புரிஞ்சுங்களா? தேடாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. லோக்கல் போலீஸும் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தேடுற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர், கேஷ் ஃபார் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இன்னைக்கு திருட்டு வழக்கு. ஓகேங்களா? அந்த இபி ஆஃபீஸில் காணா போன அந்த அந்த ஹார்ட் டிஸ்கோட திருட்டு வழக்கு, அதுலேயே வந்து அவர் தொடர்பு இருப்பார்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஏகப்பட்ட வழக்கு அவருக்கு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அவர் லிஸ்டான ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒன்று இருக்கும் போது பிகாஸ் இஸ் ரன்னிங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டல். நான் எல்லா இடத்துலையும் பதிவு செய்கிறது என்னன்னு கார்டலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஆஃபீஸ் எப்படி மேனேஜர், கீழே டீம் லீடர் ப்ளஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, மேலே சிஇஓ அந்த மாதிரி அமைப்பு இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு புரிஞ்சுங்களா திருடுறது தான் வந்து செந்தில் பாலாஜியோட வேலை. இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். இன்னைக்கு டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அங்கே கீழே வாங்குறவன்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் கம்பெனியில் வந்து எந்த சரக்கை எந்த கம்பெனியில் ஓட்டணும் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அங்கே இருக்கிற மினிஸ்டர் ஏன் வந்து டாஸ்மாக் ஊழலில் பிடிக்கவே இல்லை? கன்சர்ன்டு மினிஸ்டரை அவர் ஒன்லி ரப்பர் ஸ்டாம்ப். புரிஞ்சுங்களா? டிசைடிங் அத்தாரிட்டி என்னமா இலாக்கா இல்லாத அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி ஆச்சு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு தான் வந்து செந்தில் பாலாஜி உறுதுணையா இருந்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவருக்கு பின்புலமா இருந்தது அவரோட தம்பி தான். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் என்ன சொன்னீங்கன்னா, அவர் தம்பியை வந்து போன வாட்டி வந்து தேடுறேன்னாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, அவர் தம்பி போட்டோ எடுத்து இந்த வீடியோவில் போடுங்க. புரிஞ்சுங்களா? இந்த நபரை போன ஆட்சியில் அடையாறில் பார்த்துருக்கிறீங்களான்னு கேளுங்க. கமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் வந்திருக்கு? நானே 10 வாட்டி பார்த்துருக்கேன். ஆமா, நானே 10 வாட்டி பார்த்துருக்கேன். புரிஞ்சுங்களா? நானே 10 வாட்டி பார்த்துருக்கேன். இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் பேரை குறிப்பிட விரும்பல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாப்புல. புரிஞ்சுங்களா? நானே 10 வாட்டி பார்த்துருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்ப தேடினாங்கன்னா இப்ப பிடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? போன வாட்டி தேடுறேன்னு சொன்னவர் இங்கே அப்படியே நம்ம அடையாறுல வந்து அப்படியே நடந்து போயிட்டு வந்துருப்பாரு. அதாவது போன ஆட்சியில வந்து நாங்கள் வந்து இது என்னது படை, எந்த படை அமைச்சாங்கன்னு தெரியல, சொரிப்படையா சரங்கு படையான்னு தெரியல, அதை வச்சு தேடணும் அப்படின்னாங்க. நார்மலா இங்க தெரிஞ்சுட்டு இருப்பாரு, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. செந்தில் பாலாஜி தம்பின்னு யாருக்கும் தெரியாது. புரிஞ்சுங்களா? நம்மள மாதிரி அரசியல் கவனத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த செந்தில் பாலாஜி தம்பின்னு தெரியும். புரிஞ்சுங்களா? அதை பத்தி தெரியாதவங்களுக்கு செந்தில் பாலாஜி தம்பின்னு தெரியாது. ஜென்ரலா இங்கே நான் சொல்றது வந்து இந்த ஏரியால அடையார் ஏரியால வந்து சும்மா ஜாலியா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. எந்த படம் தேடுச்சுன்னு தெரியல. இல்ல உண்மையில நீங்க சிரிக்காதீங்க. நீங்க போட்டோவை போட்டு கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி வந்து ஆரோக்கிய சக்தி சொல்றாரு, போன திமுக ஆட்சியில் அடையாறில் இவரை பார்த்திருக்கிறீங்களான்னு மட்டும் கேளுங்க. புரிஞ்சுங்களா? கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க அப்படின்னு. டெய்லி ஈவினிங் இங்க தான் வாக்கிங் போவாப்ல. ஆனா எந்த திமுக அரசு பிடிக்கவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த வாட்டி பிடிப்பட்டால் புரிஞ்சுங்களா அவர் வந்து கண்டிப்பா எங்க இருக்கணுமோ அங்க வந்து சேஃபா கொண்டு போய் வச்சிருவாங்க.